മധുരമതി മനോഹരം മാനത്തെ അമ്പിളി ചേലത്തെ കൊമ്പിളിൽ. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யுஎஸ் கலை விளாக்ஸ். இந்த விளாகில் இன்னொரு சம்பவம் இருக்குன்ட்டு. அது என்ன சம்பவம்னா, இன்னைக்கு வந்து ராண்டியோட பிறந்த நாள். எல்லாரும் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கின்னு இருக்காங்க. கேமராமேன் நானும் மட்டும் தான் முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். சர்ப்ரைஸ் கட்டிங்க்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து இப்போ வாங்கலான்ட்டு ஒரு ஸ்டோருக்கு வெளில தான் வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ போயிட்டு இவங்களாம் முத்துங்கத்துக்குள்ளே இருந்துச்சு எல்லா பொருளையும் ரெடி பண்ணி அவரை ஸ்பாட்டுக்கு கேட்டுன்னு போயிட்டு இன்னைக்கு ராண்டி பிறந்த நாளை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறோம். വേനലിൽ പൊള്ളാതെ നീർ പെയ്തു നീ ചെയ്യാതെ ഞാൻ കമ്പിളി പോലെ നിന്നെ പുണരാം. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்லைன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. കാലം കൂട്ടുനിന്നില്ലെങ്കിലും എന്നെ പറിച്ചെറിഞ്ഞാൽ. காய்ஸ், ஸ்ப்ரே வாங்கிட்டோம். இதோ பாருங்க, வெட்டுறதுக்கு கத்தி வாங்கிட்டோம், மெழுகு வாங்கிட்டோம், வத்தி பிடிச்சி எல்லாமே வாங்கிட்டோம். பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. வா ரொம்ப நாளா வந்து கடவுள் பானை கிடைக்காம இருந்தது. இந்த தாத்தாக்கள் அந்த கடவுள் பானை கிடைச்சதுனால இந்த கடவுள் பானை பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் வாங்கிட்டு போறோம். ஹலோ, சாவடிக்கிறாங்களே. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். பையன் பின்னாடி தூங்கி என்ன இருக்கிறான். ஸ்ட்ரைட்டா போறோம், போய் வெட்டுறோம். உனக்கு குளிர்னா என்ன தூக்கி போத்திக்கோ, காம்பே தோளிலே மச்சம் போல ஒட்டி. செவன்டீன்த் செஞ்சுரி முகல் பீரியடில் கட்டப்பட்ட ஃபோர்ட்டு தான் இது. நவாப் ஆஃப் ஆர்காடுன்ற ஒரு கிங் தான் இந்த ஃபோர்ட்டை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. ஒரு காலத்தில் கடல் வணிகம் மூலமாக உப்பு, நெய், துணிமணி இந்த மாதிரி முக்கியமான பொருட்களையும் ஏற்றுமதி இறக்குமதியும் இங்கே செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச், பிரிட்டிஷ் நவாப் இந்த ஹிஸ்ட்ரியிலுமே இந்த இடத்த பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. 1760 நடந்த ஒரு போர்னால இந்த கோட்டை முழுவதும் சிதிலம் அடைஞ்சிருச்சு. மீதமுள்ள இந்த செவர்கள் மட்டும்தான் இந்த கோட்டையோட வரலாறை பற்றி பேசி இன்னும் கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு. ஐயோ, பத்திக்கு சிப்பத்திக்காதுடா வந்து கேக்கு தான் வெட்டிருப்பாங்க. நம்ம பையனுக்காக இந்த வாட்டி பலாப்பழம் வெட்ட போகிறோம். அதுக்காக தான் பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு மெழுகுவத்தியை வச்சுருவோம். இது பீச்சுன்றதுனால மெழுகுவத்தி ஆக்சுவலி கொளுத்த முடியாது. சும்மா சாம்பிளுக்காக ஒரு மெழுகுவத்தி வாங்கியிருக்கோம். பையனை ஒருத்தர் கூப்பிட போயிருக்காரு. அவன் அங்கே பாருங்க, பையனை கூப்பிட போயிருக்காரு. பையன் இப்போ தான் தூங்கி ஏந்திருக்கிறான். கூப்பிட்டு வந்தோடனே அவனுக்கு பர்த்டே சாப்பிட்டு, ஏன்னா காலிலேருந்து அவனுக்கு யாருமே விஷ் பண்ணல. நாங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருந்தோம். அப்படியே மகாபலிபுரம் போனதுலேருந்து பையன் தூங்கி சொல்லி ஊணும். அவனுக்கே தெரியாமல் ஒரு பலாப்பழம் வாங்கி அதை இன்னைக்கு வெட்டி அவன் பிறந்த நாள் இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பீச் ஓரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். தொப்பையை நோத்துங்க. என்னடா இது? நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. என்ன கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு கிச்சி கூட கண்டுபிடிக்கல. பையன் தான் நீ பிறந்தாலே அதுக்காக தான் இந்த கேக் செலிப்ரேஷன் பதிலா பலாப்பழம் செலிப்ரேஷன். இதான் நடுவில் பழம் கேட்டல, அதான் பழம் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த பழத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு அர்த்தாச்சு தரும். அந்த பழம் சீக்கிரம் வெற்றி. அர்த்த பத்திரே வந்து ஹாப்பி பர்த்டே. கரம் பிடிச்சடே. ஏடா எதுலதான் பீச் இருக்கு தெரியலையா? பீச் இருக்கு, நேரம் போய் அவன் அடிப்பானா பைத்தியக்காரா.
எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்று விடுறாங்களா வாயில ரத்தம் வந்து பாரு. இல்ல கடலூர் போற வரைக்கும் பேசுறது. எந்த பைத்தியக்காரனா பீச்சுக்கு நேரம் அடிப்பானா? நல்லா இருக்குதான் பார்த்து சொல்லு. நம்ம கொட்டை போட்டு போற முறையும் ஆட்டப்பத்திலே இருந்து வெட்டியதா? ஃபுல்லா போச்சு. ஒரு கவர் ஃபுல்லா பழம் உரிச்சிட்டோம். இதுல ஊத்தலாம், ஊத்தி நம்ம கொடுப்போம் இல்லையா? கடவுள் தீர்த்தம் அப்படித்தான் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கப்பா கோலா 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 கப்பா கோலா கோலா கோலா. கப்பா துணிஞ்சவனுக்கு ஒன்றும் இல்லை. இந்தா இதை எடுத்துக்கோ. இது அச்சித்துக்கு ஆடு கொடுத்தது. 1 மந்த்ல பிடிக்குமா? ஏதா 1 மோர் கடைசி டேக் மாட்டான். தூங்கி எழுந்தவன் திருப்பி பலாப்பழம் வெட்டினவனே திருப்பி போய் மறுபடியும் தூங்கிட்டான். மட்டையாயிட்டா பின்னாடி. பர்த்டே பண்ணா முழிச்சிருக்கணும். இன்னும் தூங்கினுங்கிறான். ஆக்சுவலாக சன்ஸ்கிரீம் வாங்கலான்னா பார்த்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். வர வழியில் டீ குடிக்கிறதுக்கு ரைட்டில் டீக்கு மாடு 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 எருமாடு பார்த்து காம்போ இருப்பாங்களா? டீ குடிக்கிறதுக்கு போகிறோம். ஃபுல்லாக ஈஸியாக ஃபுல்லாக பள்ளம் வண்டி வச்சுக்கிறதுனால ஒரு இடத்துல கூடமே டீ ரைட்டில் கடை இருக்குது. நாங்கள் லெஃப்ட்டில் போகிறோம். லெஃப்ட்டில் கடை இருக்குது, ரைட்டில் போகிறோம். இப்போ யூட்டன் போட்டு திருப்பி வந்தாலும் அந்த கடையில் டீ இல்லை. கார் நிறுத்திட்டு பாலம் தூக்கிட்டு தான் நான் குடிச்சு போட்டுருப்போம். இப்போ எதுக்கு வருது ஓவர்லேப்பில் பேசினாரு? சரி ஓட்டை மட்டும் கரெக்டாக போடுங்க. ஒரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு. அப்போ யாரு தானே ஓட்டு போகிறது? 3 ஓட்டு நான் எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி 3 ஓட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். அப்பா ஓட்டு டிஎம் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் நிற்கிது எங்களுக்கு. காங்கிரஸ் ஊத்துறோம். அதுக்கு பயந்து என்ன பண்ணிட்டேன், பூத் ஸ்லிப் கொடுத்தாரு. எங்கள் அப்பா ஸ்லிப் எடுத்து ஒழி வச்சிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ஓட்டு போகிற வயசு என்ன வரல உனக்கு? சாருக்கு என்ன வயசாகுது? எனக்கு இப்போ நான் 21. 2 வயசு கம்மியா? இப்போ தான் ஓட்டர் ஐடி அப்ரூவல் பண்ணிக்கிறாரு. நாளைக்கு வந்துடும். சிஎம்க்கு ஃபுல் ஃபார்மே தெரியாது போகுது. சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னாலும் சொல்லுவானுங்க. இங்கே வா பேசுறீங்க பார்த்தீங்களா? எனக்கு அதான் புரியல. இந்த கட்சி நிழல்ல இருந்தீங்க திரு ராம் அவர்களே. ராத்திரி 2 மணிக்கு நீங்க யார் காலை தேடி போனீங்க? உங்களுக்கு வந்து தக்காளி டொமேட்டோ சட்னி, எங்களுக்கு வந்து பிரெட் ரத்தம். தக்காளி டொமேட்டோ சட்னி உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா பிரெட். ஒரு வழியா நம்ம பாண்டியை ரீச் பண்ண போறோம். திருப்பி காலாப்பட்டு உள்ள என்ட்ரி ஆகிறோம். கொடுத்து கையெல்லாம் சவுண்டு போயிருப்பாரு. துப்பிட்டா. டீ குடிக்க போறோம். காஃபியா? தண்ணி கூட குடிக்க முடியும். யாரும் கேட்க போற டீ கடையில். அது நான் டீ கடை, ஏன் காஃபி கடை வைக்கக்கூடாதா? நண்பர்களே, காலையிலேருந்து மகாபலிபுரம் அங்கே சுற்றிட்டு நண்பனுக்கு பலாப்பழ கேக்கையும் வெட்டிட்டு அப்புறம் ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். என்ன ப்ரோ ஒரே குஷியாக இருக்கீங்க? குஷியாக இல்லை, டைடாக இருக்கு. ஒரு ஒர்க்கு சரி இது அதாவது போயிட்டு வந்தது. எனக்கு கண்ணெல்லாம் சொருவ ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு காலைல சென்னை கிளம்பி பண்ணும்போது இப்போ எனக்கு டயர்டாயிடுச்சு. இப்போ டீயை குடிச்சிட்டு எல்லோரும் வீட்டில் செட்டில் பண்ணிட்டு போய் படுக்க போகிறோம். ஆமாம், பாய். மனசு ஃபுல்லா உன் மேலதான் திருந்தி போன